மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இல்லை ஒரு நல்ல ஒரு 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 5 நட்சத்திர ஹோட்டல் அப்படிம்பாங்களா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி இடத்துல போய் நல்ல ஒரு உணவை உண்பது, ஒரு இனிமையான அனுபவங்கள், காதல், குறிப்பாக காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுவது போன்ற நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இந்த தினத்தில் வந்து நீங்கள் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பிடித்த வகையில் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான தினம். நீங்கள் மனசில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் எல்லாம் அமையும். சில நேரங்களில் எதிர்பாராத சில பரிசு பொருட்கள் வந்து சேர்வது, காதல் போன்ற விஷயங்களில் வந்து ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம் இதையெல்லாம் பெறுவது, சில சுபமான விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு செய்வது, சில நேரங்களில் சில சுப செலவுகளுக்காக பணம் ஒதுக்குவது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் காண்பிக்கக்கூடிய தினம். இனிமையான மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக, ஆதாயமாக உங்களுக்கு அமையும். முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் என்பது நல்லபடியாக உங்களுக்கு பயனளிக்கும். சில செலவுகள் கொண்டாலும் அது வந்து ஒரு உயர்வை தரக்கூடியதுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவுகளாகவே அமைவதால் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு வழங்கக்கூடிய இருக்கிறது. அரசாங்க அனுகூலம், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தினம். குறிப்பாக நீங்கள் இந்த ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த முதலீடுகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். அதனால் நல்ல தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. குடும்பத்திலையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் சிறப்பாக இருப்பதால் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்புகளும், சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதும், குறிப்பாக இந்த திரைப்படத்துறை இந்த மாதிரியான இடங்களில் இருப்பவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள், புதிய நல்ல வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளும் அர்த்தம் புதிந்தவையாக, வெற்றியை பெறக்கூடிய வகையிலையும் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கும் அமையும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில காலகட்டத்தில் வந்து சில வீணான அலைச்சல்கள், நாம் நேரம் வந்து வீணாவது, ஒருவரை சந்திக்க சென்று அந்த இடத்துல அவர் இல்லாமல் காலம் கடத்தல் ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் நிகழும். சில நேரங்களில் தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படலாம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். அதே நேரத்தில் ஒரு நல்ல கோவில்கள் போயிட்டு வருவது, ஒரு பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைப்பது, இதெல்லாம் நினைத்து பார்க்கிறதுக்கு மேலேயே சிறப்பாக நடைபெறும் அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம். ஸோ அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து துலாம் ராசி.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப லாபகரமான சில முதலீடுகள், எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல புகழை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய அணுகுமுறை இதெல்லாமே அமைவதால் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு தான் இதை கொள்ள வேண்டும். தனவரவு என்பது சிறப்பாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் கூட இருக்கிற உங்கள் கலீக்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க, வேலை செய்கிறவங்க, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, இவர்களையெல்லாம் அரவணைத்து செல்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். நல்ல லாபத்தை பேணுவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது ஆக்கப்பூர்வமான முயற்சியாக இருக்கும். எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் அதெல்லாம் அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் மறையக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளும் நண்பர்களாக இருக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் எல்லாம் நிகழும். தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு கடுமையான கோடைக்கு பின் வரக்கூடிய ஒரு இதமான மழையைப் போல ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக தந்தையுடைய நலனில் அக்கறை, தந்தையோட உடன்பாடு இல்லாமல் வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தகர்ப்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அப்படி செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சில தேவையற்ற சில பிரச்சனைகள் கூட தலை தூக்கலாம். அதனால் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது ரொம்ப ஒரு கவனத்தோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் கூட்டு முயற்சி என்பது நல்ல பலனை தரும். அதனால் எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டியது அவசியம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் என்பது வீணடிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுடைய கை வரிசை ஓங்கும். இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இதை உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் ரொம்ப பொறுமையும் நிதானத்தோடும் நீங்கள் சில விஷயங்களை கையாளும் பொழுது இறுதி வெற்றி என்பது உங்களுக்கே ஏற்படும். அதனால் அந்த மெச்சூரிட்டிம்பாங்க, அந்த ஒரு முதிர்ந்த தன்மை, அந்த தன்மையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக செயலாற்றும் பொழுது நீங்கள் தோல்வியை தழுவக்கூடும். அதனால் நிதானமான போக்கோடு செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.